ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். T20 அரையிறுதியில் ஆடி வெற்றிக்கனியை பறிப்பது போல இடிதாங்கியும் தேர்தலில் ஜெயிப்பான் என்று உத்தேசமாக ஓலையிட்டது என்னவோ உண்மைதான். சொல்லுதல் யாவர்க்கும் எளிது என்பதால் அப்படி சொன்னேன். இந்திய அணி ஜெயிக்காமல் போய்விட்டால் இடிதாங்கி அணி இடிது போகுமா என்ன? எல்லோருமே கோலியையும் தோனியையும் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தால் இடிதாங்கியால் தாங்கிக் கொள்ள முடியுமா? தேர்தல் களத்தை திரும்பி பார்ப்பது யார்? அதனால் தான் எல்லோருடைய கவனத்தையும் கொள்ளையடிப்பதற்காக எனது வெற்றியை T20 வெற்றியோடு ஒப்பிட்டு உரைத்தேன். உடனே இந்திய அணி தோற்றுவிட்டது, அப்படி என்றால் இடிதாங்கியும் தேர்தலில் தோத்தாங்கோலி என்று நையாண்டியாக சொல்லிவிட முடியுமா? என்னுடைய பேச்சை எல்லாம் இப்படி சீரியஸாக எடுத்துக்கொண்டால் இடிதாங்கியின் எதிர்காலம் சீரியஸாக மாறி ஐசியூவில் தான் வைக்க வேண்டி வரும். என்னை நானே உசுப்பேத்திக் கொள்வதற்காக அப்படி ஒரு பந்தை போட்டால் அதை உடனே கேட்ச் செய்துவிட்டு தேர்ட் அம்பையரிடம் போய் என்னை அவுட் ஆக்குமாறு சொல்லுவது எந்த விதத்தில் நியாயம்? குடிகாரன் பேச்சு விடிஞ்சாலே போச்சு என்று சொல்லுவதை நீங்கள் கேள்விப்படாவிட்டால் இப்போது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இடிதாங்கி பேசும் பேச்சை எல்லாம் நீங்கள் வினையாக எடுத்துக் கொள்வீர்கள் என்றால் இடிதாங்கியின் கடந்த கால சரித்திரம் சந்தியில் நிறுத்தப்பட்டு சந்தி சிரிப்பதற்கு ஏதுவாக பொறிக்கப்பட்டிருக்கு. ஆக மாலை நேர மேடைகளில் இடிதாங்கி உருமும் உருமல்களையும் பிளிரும் பிளிரல்களையும் ஒரு பொழுதுபோக்கான வாய்ப்பாட்டாக மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அதை ஒரு துருப்பு சீட்டாக வைத்துக்கொண்டு ஹவிஸ் தட் என்று தொண்டையை உச்சத்துக்கு உயர்த்தி கத்தி கதறக்கூடாது. 234 தொகுதிகளும் எனக்குத்தான் என்று மேடையில் சொல்லுவதற்கு இடிதாங்கிக்கு உரிமை உண்டு. அப்படி சொல்லும் போது எனது மனசாட்சியே நமட்டு சிரிப்பு சிரித்து டே நிறுத்தரா மண்ணாங்கட்டி என்று ஓலையிடுவதை கேட்கவும் கேட்டதை ரசிக்கவும் எனக்கு உரிமை உள்ளது. ஆனால் கூட்டத்திற்கு வந்திருப்பவர்களின் மனதில் அவநம்பிக்கையை விதைக்க கூடாது என்பதில் உறுதியாக இருப்பவன் இடிதாங்கி. வாயில் வந்ததையெல்லாம் அடுக்கு மொழியில் தொடுத்து உங்கள் மூளைக்கு கடத்தி பொழுதுபோக்குக்கு உத்தரவாதம் தருபவன் இவன். கிரிக்கெட்டில் கோப்பை எங்களுக்குத்தான் என்று பந்தாவாக சொன்னால்தான் பந்து நாம் சொல்லுகிறபடியெல்லாம் கேட்கும். இல்லை என்றால் எதிரணி என்ன சொல்லுகிறதோ அதற்கு ஏற்றவாறு உருள தொடங்கிவிடும். ஆக எதை சொன்னாலும் அடித்து சொல்ல வேண்டும். அப்பதான் ஓட்டம் நன்றாக இருக்கும். அடிக்காமல் கட்டையை போட்டால் பார்வையாளர்கள் குரட்டையை போட்டு விடுவார்கள். அதை போல கண்ட இடத்தில் மட்டையை நீட்டி எதிராளியிடம் கேட்ச் கொடுத்து விட்டு களத்தில் ஒருபோதும் முட்டையை உற்பத்தி செய்ய மாட்டான் என்று கூறி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.